தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் தான். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி, சிகப்பு மிளகாய், காரத்துக்கு 3 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 3 காஷ்மீரி மிளகாய். இந்த கலருக்காக அந்த அளவுக்கு காரம் இருக்காது. கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரே ஒரு ஆர்க் எடுத்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிற இந்த தலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியோடைய அந்த தலைப்பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வெங்காயம் இதோடைய தலையையும் எடுத்துட்டேன். பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு கட்டிங் போர்டில் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். பெருசாகவே வெட்டலாம், ஏன்னா எல்லாம் வதக்க போகிறோம், வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசாக கட் பண்ணாலுமே போதும். இப்போது தக்காளி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது வெங்காயத்தை கட் பண்ணலாம். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணலாம், ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். அவ்வளோதான், வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். பூண்டை கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு எண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை சில்லியை போட்டு வறுத்துக்கோங்க. ஏன் ஃபஸ்ட்டு சில்லியை வறுக்கணுன்னா, நம்ம போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அந்த பொருளில் இதுதான் கொஞ்சம் ஹார்டானது. அதுவும் இல்லாமல் இதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும், எல்லா இன்க்ரீடியன்ஸோடவும் சேர்ந்து. இது கொஞ்சம் செவக்கட்டும். செவந்த உடனே நல்லா கிறிஸ்பானவுடனே எடுத்து வச்சிடலாம். இதங்க நல்லா வறுபட்டுடுது. அந்த கலர்லாம் என்ன அழகாக வந்துடுது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக. இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து பாருங்க, தனியாக எடுத்து வச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு இந்த பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போடணும், போட்டு வதக்கணும். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படிலாம் கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லலையா, அந்த மாதிரி வதங்கணும். இது வருங்க லைட் ப்ரௌன் வந்த உடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் இதில் சேர்க்கணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த தக்காளி சட்னி
இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. இப்போ இதை அப்படி மூடி வச்சுட்றேன். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கலந்து விடணும். அப்படியே மூடி விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு அப்படி மூடி வைங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுது. இப்படி குத்தினா பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்திருக்கா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இந்த தோல்லாம் அப்படியே வருது பாருங்கள், வெளியில் இந்த தோல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும். அதான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கலரிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துல இதெல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுது. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறணும். இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற இந்த மிளகாவெல்லாம் நான் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணுறேன். மிளகாவெல்லாம் கொஞ்சம் அரைஞ்சிடுது. இப்போ அடுத்த ஸ்டெப்பை நம்ம வதக்கி ஆற வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இந்த கடாயில் ஒட்டின்னு இருக்கு பாருங்கள், அந்த தக்காளி பேஸ்ட்லாம் கொஞ்சம் வறுத்துக்காக கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கூட இல்லை, ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஏற்கனவே நான் உப்பு திட்டம் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. தக்காளி சட்னி பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அரைப்பட்டுடுது. இப்போ இதை தாளிக்கணும். சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ இதை சீசனிங் பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். உளுந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் இதை பாருங்க, கடுகு சேர்த்துருங்க. தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது.